அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. கணவன் மனைவி பிரச்சனை வர்றதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம். அதாவது ஒரு பெண் வீட்டில் ஒரு லைஃப் ஸ்டைலில் நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க. ஒரு அதாவது அன்பு, அரவணைப்பு, பாசத்துக்கு ஏங்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் அங்கே வாழ போனதுக்கப்புறம் அந்த உணவு பழக்கமாகட்டும், பேச்சு பழக்கமாகட்டும் நேர் எதிர்மறையாக இருக்கிறப்ப கணவன் மனைவி பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மா வீட்டில் இவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுப்பாங்க. கடைக்கு போனால் ஒரு 2-3 ஐட்டம் வெரைட்டியாக டிஃபன் ஐட்டம், லஞ்ச் ஐட்டம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் காலையில் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அது அடுத்த நேரத்துக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பெண்ணுனால் தாங்கிக்க முடியாது. அந்த பெண் சொல்லக்கூடியது உடனே கூப்பிட்டு பேரண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு உணவில் சாப்பாடே கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, இவங்க இஷ்டத்துக்கு சமைக்கிறாங்க, இவங்களுக்கு பிடிச்சது செய்கிறாங்க, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஐயோ என் பிள்ளை சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு வழிமுறைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை அங்கே ஃபாலோ பண்ணுறப்ப கணவன் மனைவி பிரச்சனையாக அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அந்த உணவு பழக்கம்ங்கிறது ஒரு சாதாரணம், இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்காதுங்கிறது பெற்றோர்களுக்கும் புரிய வைக்க தெரியாது. புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ளும் நிலையிலும் அந்த பெண்கள் இருக்க முடியாது. அப்போது நான் இதெல்லாம் தப்பா, தன்னோட இஷ்டத்துக்கு தான் சாப்பிட்றது தப்பா, தனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிட்றது தப்பா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். பிடிச்சது மாதிரி நினச்சது மாதிரி எப்பொழுதுமே நடக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குடும்ப சூழலுக்கு புதுசாக நீங்கள் ஒரு குடும்ப சூழலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த சூழலை நீங்கள் எப்படி அணுகணும், அந்த சூழலை எப்படி சமாளிக்கணும், அந்த உணவு நீங்கள் நினைத்த மாதிரி அங்கே இல்லைங்கிற பட்சத்தில் வாட் நெக்ஸ்ட், எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ நான் போய் எனக்கு நானே செஞ்சுக்கணுமா, இதுக்கு தான் நான் அங்கே போனேன்னா, வேலை செய்யறதுக்கு தான் போகணுன்னா, சமைக்கிறதுக்கு தான் போகணுன்னா, எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய பூதாகரமாக மாறிடுது. அப்போ கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அது எப்படி அணுகணும்னு தெரியாமல், என்ன வார்த்தைகள் போட்டு பேசணும்னு தெரியாமல், தனக்கு தெரிந்த வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகம் தான். இப்போ எப்படி ரீல்ஸ் 30 செகண்ட், அதிகபட்சம் 20 செகண்ட், 10 செகண்ட் இப்படி தான் வருது. அந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிற மாதிரி வாழ்க்கையும் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸ்பீடாக அடுத்துன்ட்டு போகிறப்ப ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுது. அப்போ விரக்தி, கோபம், அழுகை, ஏமாற்றம், ஏக்கம் இதுதான் நிற்கிது. அப்போ ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் தயார் செய்து அனுப்பணும்னு பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த பெண் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க, வெறுக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அதுக்கான உளவியல் வழிகாட்டுதல் கொடுத்து அவங்கள புரிய வச்சு திருமணம் செய்துவீங்க. நீங்கள் சொல்கிறது எதுவுமே உங்கள் குழந்தைகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் வளர்த்திட்டீங்க. பெற்றோர்கள் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் வளர்த்துறீங்க. அது கரெக்டு. ஆனால் அன்றைய காலத்தில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொன்னாங்க, இருக்கிறத சேமித்து வச்சு வாழணும்னு சொன்னாங்க, இருக்கிறத எப்படி பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி வளர்த்துனாங்க. உங்களை அப்படி தான் வளர்த்திருப்பாங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் அப்படி வளர்த்துறீங்களா? இல்லை. கிடைக்கிறத அனுபவி, கிடைக்கிறத வாங்கிக்கோ, கேட்டு வாங்கிக்கோ, இப்படி தான் மறைமுகமாக சொல்கிறீங்க, இன்டைரக்டாக சொல்கிறீங்க, டைரக்டாக சொல்கிறீங்க. அதனால தான் பெரும்பாலும் குழந்தைகள் திருமண பந்தத்தில் இணைய முடியாமல் இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லி விலகி வர்றாங்க. அதுக்கு பெற்றோர்களும் மாற வேண்டும், திருமணம் செய்யக்கூடியவங்களும் புரிந்து கொண்டு அதில் எப்படி அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்போது ஒரு பெண் ஒரு மகாராணியாக அந்த வீட்டில் இருக்கணும், தான் நினைத்தபடி வாழணும் அப்படின்னா அதுக்கான அணுகுமுறையில் தயாராகணும். அதிகாரம் பண்ணக்கூடிய பெண்ணாக அங்கே போச்சுன்னா லைஃப் ஃபெயிலியர் ஆகிடும். இதையெல்லாம் புரிந்துக்கிட்டு பெற்றோர்கள் திருமணத்துக்கு முன்னாடி உளவியல் ஆலோசனை அவசியங்கிறதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் நீங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது,
நீங்கள் குளின்னு சொன்னால் குளிக்க மாட்டேங்குது, சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேங்குது, தன்னோட இஷ்டத்துக்கு வெளியில் போகுது, ஃப்ரெண்ட்ஸு கூட போகுது, சம்பாதிக்குது, தனக்கு வேணுங்கிறத வாங்கிக்குது, நான் என்ன சொன்னாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, அல்ல பின்னாடி சரியாயிரும், அடிபட்டா சரியாயிரும், இப்படி தானே பெற்றோர்கள் சொல்கிறீங்க. இது எப்படி நீங்கள் சொல்லியே கேட்காத உங்கள் குழந்தைகள் திருமணத்துக்கு அப்புறம் அங்கே போய் எப்படி கேட்கும்? ஏன்னா நீங்களே பெற்ற நீங்களே ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய பெண் இன்னொரு வீட்டில் புது நபர்கள் 3ஆம் நபர்கள்கிட்ட போய் எப்படி ஏற்றுக்கோ? அப்போ இந்த சூழலை பழக்காது பெற்றோர்கள் தான். அப்போ பெற்றோர்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகள்கிட்ட எதை பேசணும், எப்படி அணுக வேண்டும், திருமணத்துக்கு தயாராகக்கூடிய பெண்ணிடத்தில் எவையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிகாட்டல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சிங்கிறத கொடுத்து திருமண பந்தத்தில் நீண்ட நாட்கள் வாழ்வதற்காகவும் அந்த திருமண பந்தம் தொடரக்கூடியதாகவும் இருப்பதற்கான உளவியல் வழிகாட்டுதல் மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.